மானவர்களே, தேவன் நம்மை நடத்துகிற வழிகள் மிகவும் ஆச்சரியமான வழிகள். Dear children of God, the Lord is leading us in the most wonderful and expedient way. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது குறுக்கிட்டாரோ அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை அற்புதம் என்றுதான் சொல்ல முடியும். Right from the day the Lord came to our lives and thus far the Lord has been so wonderful in our lives. கர்த்தர் இல்லாத வாழ்க்கை அற்புதம் இல்லாத வாழ்க்கை. The life without Lord is a life without wonder. ஆனால் கர்த்தர் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறாரோ அந்த நாட்கள் அந்த வாழ்க்கை அதிசயமும் அற்புதம் நிறைந்த வாழ்க்கை. And in whose life the Lord is, that life is full of wonders and miracles filled of. யாருடைய குடும்பத்தில் கர்த்தர் இருக்கிறாரோ அந்த குடும்பம் அதிசயம் நடக்கிற குடும்பமாக இருக்கும். In whose family the spirit of the Lord is, the wonders and miracles will take place in their families. கானா ஒரு கல்யாண வீட்டிலே முதல் அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். The Lord God, our Savior Jesus, did the first miracle in the marriage in the city of Canaan. கல்யாண வீடு என்பது ஆண்டவருடைய அதிசயம் தொடங்கின வீடு. Now when we say the house of wedding, it is a place where the miracle of God started over there. அந்த அதிசயம் குடும்ப வாழ்க்கையிலே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். And this miracle or the wonder of the Lord will continue in your families each and every day. குடும்பங்களில் கர்த்தர் அற்புதம் செய்து கொண்டே இருப்பார். The Lord will start doing wonders and miracles in our family as well. எந்த குடும்பத்தில் ஆண்டவருடைய அதிசயம் நடக்கவில்லையோ, in whose family where the miracle of Lord is not taking place, அந்த குடும்பத்தில் துக்கமும் கண்ணீரும் தான் காணப்படும். and in that particular family one will be tears and weeping will be over there. ஆகையால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற ஆசீர்வாதம் என்னவென்றால் உங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் அதிசயங்களை செய்ய போகிறார். Now the blessing what I declare you this morning is the Lord is going to perform miracles and wonders in all your families. அதை விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to his holy name. இந்த நாட்களில் நம்முடைய மதுரை சென்டரில் உள்ள எல்லா ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். Now we are in prayers in the presence of the Lord for the ministries for all the Center of Faith Homes which is at Madurai. நான் எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு உடல்நிலை போதிய அளவு பலனாக இல்லாவிட்டாலும் எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற பலத்தின்படி நான் ஏதோ ஒரு சிறிய வேலையை இங்கே செய்து கொண்டிருக்கிறேன். Though my physical health is not well today, I am not so fit in the presence of the Lord, but according to the grace that the Lord has showered upon me, I am doing the will of God these days. சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும், though the time and seasons may prosper or it may not, in season or out of season, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், though in season or out of season, பலன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், though I have strength or not having strength, ஆண்டவருடைய நாமத்திலே நான் ஏதோ ஒரு சிறிய வேலை செய்கிறேன். அது எல்லா குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக வேண்டும் என்று நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். In the name of the Lord I am doing a small work for the Lord. I prayed so that all the families might be blessed through this work. கர்த்தர் அப்படியே செய்வார். Yes, the Lord will do so. இன்னொரு காரியம் உங்களுக்கு சொல்கிறேன். I would like to share with you one more matter as well. ஆண்டவர் அவருடைய தோட்டத்துக்கு வரும்போது கனிகளை புசிக்கும்படி வருவார். Now when the Lord comes to his garden, he will come there to read or to eat the ripe fruits. நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு சாட்சியாய் மாற வேண்டும். Now we have to be a testimony for that to the Lord. ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் என்றால் ஒரு 5 சிஸ்டர்ஸ் ஒரு 5 பிரதேசாவது சுருக்கமாக 2 வார்த்தை நல்ல சாட்சி சொல்ல வேண்டும். When we say a Sunday morning worship, at least 5 brothers and 5 sisters in precise should come forward and testimony for the Lord. சாட்சி சொன்னது போதும். பாடலாமா? Shall we sing that song? எல்லாரும் சாட்சி சொன்னது போதும். இப்ப எல்லாம் சாட்சி ஆயிட்டு உட்கார்ந்திருக்காங்க எல்லாரும். Now everyone are sitting here as living a life of testimony. அப்படி இல்ல, சாட்சியாக ஜீவிக்க வேண்டும், அதே சமயத்துல சாட்சி சொல்லவும் வேண்டும். Not so that we have to live a life of testimony as well, but also we have to testify in the presence of God. அந்த கோரஸ் எல்லாரும் பாடுவோம். Shall we sing that chorus? நம்மை நாமே புகழுவது சாட்சி அல்ல, கர்த்தர் நம்மை புகழுவது சாட்சியாகும். நம்மை நாமே புகழ்வது சாட்சி அல்ல, கர்த்தர் நம்மை புகழ்வது சாட்சியாகும். சாட்சி சொன்னது போதும் வாழ்வில் சாட்சியாக வேண்டும். சாட்சி சொன்னது போதும் வாழ்வில் சாட்சியாக வேண்டும். நம்மை நாமே புகழ்வது சாட்சி அல்ல, கர்த்தர் நம்மை புகழ்வது சாட்சியாகும். நம்மை நாமே புகழ்வது சாட்சி அல்ல, கர்த்தர்
சொன்னது போதும் வாழ்வில் சாட்சியாக வேண்டும். சாட்சி சொன்னது போதும் வாழ்வில் சாட்சியாக வேண்டும். அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களை ஜீவனுள்ள சாட்சிகளாக மாற்றுவாராக. Yes, the Lord may change your life as a living testimonies these days. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவனுடைய வசனம் நன்மை செய்யும். Yes, the people who are walking with the testimony, the law of the Lord, the word of the Lord shall do goodness in their lives. அவர்கள் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. They are not living astray or alone. எல்லா வேளையிலும் கர்த்தர் அவர்களுக்கு நன்மையும் அவர்களுக்கு உபகாரமும் செய்வார். At all time the Lord will do all benefit and help from the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to his holy name. இன்றைக்கு நான் தேவனுடைய முகத்தை தரிசிப்பதை பற்றி சில காரியங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Today I would like to share with you certain things concerning about how we can see or have a vision upon the face of the Lord. 27ஆம் சங்கீதம். Kindly turn our books to the Psalm numbers 27. 8ஆம் வசனம். Kindly read verse 8. இதுபோல சாட்சி சொல்லியிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். It would be much better that this father you have to come forward with a testimony as well. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to his holy name. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. Seek ye my face when thou saidst, உம்முடைய முகத்தையே தேடுவேன். my heart said unto thee, thy face, Lord, will I seek. இந்த உலகத்தில் ஜீவிக்கிற மனிதர்களில் தேவனுடைய முகத்தை தரிசித்து ஜீவிக்கிறவர்கள் மிகவும் சொற்பமானவர்கள். Upon the face of this earth, all the men are living today, it is very few and very short in number who look at the face of the Lord. தேவனுடைய முகத்தை தரிசித்து ஜீவிக்கிற ஜீவியம் விசேஷமான ஒரு ஜீவியம். And the life that looking at the face of the Lord and living upon the face of the earth is a more peculiar and a special life these days. எல்லா மனுஷரும் தேவனுடைய முகத்தை தரிசிக்க முடியாது. It is not possible for all the men of this world can look at the face of the Lord. ஏனென்றால் தேவன் நீதி உள்ளவரும் உண்மை உள்ளவரும் பரிசுத்தரும் மிகவும் உன்னதமானவருமாய் இருக்கிறார். அவருடைய முகத்தை தரிசிப்பது எல்லாராலும் சாத்தியமல்ல. Because the reason is the Lord is a faithful God, is a truthful God, is a righteous God. He is the Lord who has been righteous so thus far. So it is not possible for all of us to look at the face of the Lord. ஆனால் But நாம் எல்லாரும் தேவனுடைய முகத்தை தரிசிக்க நமக்கு ஒரு ஸ்லாக்கியம் கிடைத்திருக்கிறது. Lord has given us an opportunity so that we may look at the face of the Lord. தேவன் அதரிசனமானவராக இருக்கிறார். Yes, God is someone who is invisible, who cannot be seen. அவருடைய முகத்தை எங்கே நாம் தரிசிக்க முடியும்? Where can we look at the face of the Lord? நாம் எங்கே நம்மை ஆயத்தப்படுத்தி முழங்கால் இடுகிறோமோ அங்கே நாம் அவருடைய முகத்தை தரிசிக்க முடியும். The very place where we prepare our lives and kneel down in the presence of God, that is the very place we can look at the face of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to his holy name. சிறு பிள்ளைகளானாலும் Though you may be little children, வாலிபர்களானாலும் though you may be young youths, இந்த சபையில் உள்ள சகோதர சகோதரிகள் யாரானாலும், you may be any brother or sister being a member of this church, ஆண்டவருடைய முகத்தை நான் தரிசிக்க வேண்டும் என்று நீங்கள் உங்கள் இருதயத்திலே வாஞ்சியுங்கள். now you have a desire in the depth of your heart that I have to look at the face of the Lord. கர்த்தருடைய முகத்தை நாம் பார்க்கும்போது நம்முடைய சகல பிரச்சனைகளுக்கும் அங்கே முடிவுண்டாகும். Oh, when we look at the face of the Lord, there is an end to all our problems. நான் தேவனுடைய முகத்தை பார்த்த 3 பேரை பற்றி உங்களுக்கு இன்றைக்கு சுருக்கமாக சில காரியங்கள் சொல்லட்டும். In precise, I would like to share with you concerning 3 different people from the scripture who looked at the face of the Lord. முதலாவது யாக்கோபு தேவனை தரிசித்தான். First, when we look at Jacob had a vision concerning the Lord. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே, Kindly turn to the book of Genesis chapter 32 and verse 30. The book of Genesis chapter 32 and verse 30. தேவனுடைய முகத்தை யாக்கோபு கண்டான். And Jacob called upon the name of the Lord and seen the face of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to his holy name. யாக்கோபு தேவனுடைய முகத்தை கண்டதினாலே, Since Jacob saw the face of the Lord face to face, அவனுடைய ஜீவியத்தில் 2 காரியங்கள் உண்டாயிற்று. in his life 2 different things took place. ஒன்று, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு புதிய பெயரை பெற்றுக்கொண்டான். On the one aspect, he was blessed by the Lord and taken a new name from the Lord. அவன் தேவனுடைய முகத்தை தரிசித்ததினாலே அவனுக்கு
ஒரு மரண பயத்திலிருந்து விடுதலை கிடைத்தது. Now, since he looked at the face of the Lord, he was delivered from the terror of the death. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to his holy name. முதலாவது அவன் தேவனுடைய முகத்தை கண்டதினாலே Since he looked at the face of the Lord, அவனுடைய பழைய பெயர் மாற்றப்பட்டது. his old name was changed. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். He was blessed by the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to his holy name. உலகத்தில் எந்த மனிதனும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் மரித்த பிறகும் அவனை பின்பற்றுகிற ஒரு அனுபவம். Now, when we look at the blessing of the Lord, any man is being blessed by the Lord. It's a blessing which will pursue or continue even after our death. உன்னுடைய படிப்போ, உன்னுடைய ஐஸ்வர்யமோ, உன்னுடைய பணமோ, உன்னுடைய புகழ்ச்சியோ எல்லாம் உன்னுடைய மரணத்தோடு ஒளிந்து போகும். ஆனால் நீ கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள் உன்னுடைய மரணத்துக்கு பிறகும் உன்னோடு கூட வரும். All your education, all the wealth and prosperity and the fame and honor that you have upon this world will be coming to an end with your death, but the blessing from the Lord will pursue and continue even after your death. யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். Now Jacob was blessed by the Lord. அவன் சொன்னான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன். Lord, if at all you bless me, I will never leave thee, Lord. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய முகத்தை நீங்கள் தேடுங்கள், அப்பொழுது ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Oh dear children of God, you seek the face of the Lord, certainly you will receive the blessings from the Lord. பிள்ளைகள் கூட நீங்கள் வேத புத்தகத்தை நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகும் முன்னதாக கொஞ்ச நேரம் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று யாக்கோபை போல ஆண்டவருடைய முகத்தை தரிசித்த பின்பு நீங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு போங்கள். Even little children, I give a counsel to you before going to your school for education, just kneel down in the presence of the Lord for a short while, look at the face of the Lord, certainly your education will be blessed by the Lord. அலுவலகத்துக்கு வேலைகளுக்கு செல்கிறவர்கள் நீங்கள் உங்கள் அலுவலகத்துக்கு போகும் முன்னதாக கொஞ்ச நேரம் முழங்கால் படி போட்டு ஆண்டவரை தரிசித்து ஆண்டவரால் ஆசீர்வாதம் பெற்று நீங்கள் உங்கள் அலுவலகத்துக்கு போங்கள். Dear brothers and sisters in Christ, even for you to go before to your business and for your workplace, to your office, just kneel down for a short while in the presence of the Lord, look at the face of the Lord, have a vision at him, then go to your business. தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து தேவனால் ஆசீர்வாதம் பெறுகிற தேவனுடைய முகத்தை தரிசிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் சிறந்த ஒரு அனுபவம். Oh, the experience of being standing in the presence of God, looking at the face of the Lord and being blessed by the Lord is the most highly experienceable state in our lives. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்ற நிச்சயத்தோடு நாம் புறப்பட்டு எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்திலே மிகுந்த ஒரு ஜெயத்தை நாம் காண முடியும். If we have an assurance in our life, yes, the Lord has blessed me, and then we do a certain thing, then it will prosper in the presence of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to his holy name. அது நம்முடைய ஒரு பழக்கமாக மாறட்டும். Let that become a practice in our life. ஆபிரகாம் லிங்கனோடு அவனுடைய அம்மா சொன்னார்களாம், நீ அதிகாலையில் எழுந்து தேவனுடைய முகத்தை பார்த்த பிறகுதான் நீ மனுஷனுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். Now the mom of Abraham Lincoln gave a counsel to him saying that at the early morning, the break of the dawn, get up early and look at the face of the Lord, then you do all your work. அதிகாலையில் நீங்கள் எழும்பி தேவனை பார்த்த பிறகுதான் மனுஷரை பார்க்க வேண்டும். Now you have to get up early in the morning, the breaking of the dawn, and look at the face of the Lord, then have a look at the men. காலையிலே போய் வாஷ் பேஷன்ல தண்ணீர்ல திறந்து முகங்களுக்கு போகும்போது அங்க ஒரு கண்ணாடி இருக்கும், அதுல நம்முடைய முகம் தெரியும். அப்ப கூட நினைக்கணும், ஆண்டவரே உம்முடைய முகத்தை பார்த்த பிறகுதான் நான் என் முகத்தையும் பார்க்கணும். Now when we go to the early in the morning and have a wash of our face in the wash basin in the mirror, you could see your face, but before that you are supposed to see the face of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நம்முடைய முகத்தை பார்ப்பதற்கு முன்னே ஆண்டவருடைய முகத்தை தரிசிக்க வேண்டும். Now before looking at your own face, we have to look at the face of the Lord. இங்கே யாக்கோபு ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே காணப்படுகிறான். Here when you look at the life of Jacob, he has been entangled in a great miserable state. அவன் பிறக்கும் முன்னதாகவே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவன். He was a person being blessed by the Lord even before being born to this world. தாயின் வயிற்றில் இருக்கும்போதே அவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். The Lord told him, even you are in the mother's womb, I have chosen you. அவனுடைய அண்ணனை தள்ளிவிட்டேன், இவனை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். The Lord told very clearly, I have rejected your elder brother, but you have I chosen. தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கினான். He received the blessing of the father. சகோதரனிடத்திலிருந்து சிரேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கினான். He also got the inheritance of the firstborn child from the brother.
அவனுடைய அம்மாவுடைய ஆலோசனையின்படி ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கி விட்டான். According to all the counsel of his mother, he got the birthright. அவனுடைய அம்மா ஒரு குறுக்கு வழியை சொல்லிக் கொடுத்தார்கள். Now his mother taught him a crooked path. ஆசீர்வாதம் பெறுவதற்கு அம்மா ஒரு குறுக்கு வழி சொல்லிக் கொடுத்தார்கள். Now the mom taught him a crooked and a narrow path to receive the blessing from the father. வேறொருவனுடைய வஸ்திரத்தை போட்டு போய் நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்று சொன்னார்கள். She counseled him saying that put the garment of your brother and go there and receive the blessing. ஆசீர்வாதத்தை வாங்குவதற்கு வேறொரு ஆளுடைய வஸ்திரத்தை போட்டு நீங்கள் உங்களை அந்த ஆளாக நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for you to act or pretend as if putting on the garment of someone else and come to the Lord. நாம் ஆசீர்வாதத்தை தேவனிடத்தில் வாங்க மற்றொரு ஆளை போல டிஸ்கைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for you to dispense and pretend from the presence of God for you to receive the blessings. உன்னுடைய வஸ்திரத்தை போட்டு நீ போனால் போதும். It is enough, just go with your own garment. உன்னுடைய சரீரத்தை நீ காட்டினால் போதும். It is just sufficient that you show your own body. ஆனால் அவனுடைய அம்மாவோ வேறொரு ஆளுடைய வஸ்திரத்தை தரித்து போய் ஆசீர்வாதத்தை வாங்க சொன்னாள். But his mother gave a counsel that putting on someone else's garment and go there to the father to receive the blessing. சவுல் தாவீதினிடத்திலே சொன்னான், இந்த என்னுடைய வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு நீ யுத்தத்துக்கு போ என்று சொன்னான். Saul gave a counsel to David the king saying that put on my garment and go to the battlefield. சவுலுடைய வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு தாவீது நடந்து பார்த்தான், லெஃப்ட் ரைட் பண்ணி பார்த்தான். ஆனால் அவன் சொன்னான், இந்த வஸ்திரம் விட்டு போனால் நான் யுத்தத்தில் ஜெயம் பெற முடியாது என்று சொல்லிவிட்டான். Now when David was able to put the garments of Saul, he was moving here and there, he was not able to move, saying that with this garment I cannot go to the battlefield. இன்னொரு ஆளுடைய வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு நீ ஜெயம் பெற முடியாது. It is impossible for you to put on someone else's garment and get victory. உனக்கு ஒரு வஸ்திரம் உண்டு, அந்த வஸ்திரத்தை நீ தரித்துக்கொள். There is a garment for you, put on that garment. உனக்கு ஒரு நிலைமை இருக்கிறது, அந்த நிலைமையை வெளிப்படுத்து. And there is a state for you, just reveal your status alone. ஆனால் அவனுடைய அம்மா சொல்லி ஒரு குறுக்கு வழியை சொல்லி கொடுத்தாள். But a mother taught him a crooked path. அவனுடைய அப்பா சபிக்க வேண்டியது, ஆனால் அவனை சபிக்க முடியவில்லை. ஏனென்றால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிவிட்டார். அவர் உண்மை உள்ளவர். அதனால் அன்றைக்கு சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதம் கிடைத்தது. Now his father should have cursed him, but it was not possible for him to curse him because the Lord himself had blessed him, so that he also has to bless him. இப்பொழுது ஆசீர்வாதத்தை வாங்கு என்று சொல்லி கொடுத்த தாயின் தகப்பன் என்ன சொல்றாங்க? அந்த அதே தாய் தன்னுடைய வாயிலே, மகனே நீ எழும்பி ஓடிடா, இங்க இருந்தா உனக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க. Now the same moment dad who asked him to go to there and get the blessing, they are himself saying that my child run from hither, it is not possible for you to live. அது எந்த தாய் இந்த குறுக்கோளியை சொல்லி கொடுத்தாலோ அந்த தாய் சொல்லுகிறாள், நீ என்கிட்ட இருக்காத, நீ இனி என்னிடத்தில் இருந்தால் உனக்கு ஆபத்து, நீ எழும்பி ஓடிப்போ. Now the same mom, the mother who thought the crooked way, the same mother saying now, if you remain here, it is a devil evil for you, run from here. இவ்வளவு நாளும் தாயினுடைய முந்தானியை பிடிச்சு தாயோட இருந்ததான மனுஷன், Thus far he was a child catching hold of the sari of the mother and was just moving about. கூடார வாசியா இருந்த மனிதன், He was a man dwelling in tents. இப்பொழுது தனிமையாக வனாந்தரத்திலே போகிறான். Now as alone as a vagabond, he is moving toward the wilderness. ஆசீர்வதித்தார் ஆண்டவர் ஆசீர்வதித்தார், ஆனால் மன நிம்மதியே இல்லை. Yes, certainly the Lord blessed his life, but there is no peace in his mind. இன்றைக்கும் அப்படித்தான் அநேகர் ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள். எத்தனையோ ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஆனால் மனதிலே நிம்மதி இல்லை. Today also we can find the Lord has given blessing for a lot of people, but they do not have a peace in their heart. உங்களில் எத்தனை பேர் உண்மையான மன நிம்மதியற்றவர்களாக இருக்கிறீர்கள்? Today just examine and find out how many of you are not having a peace in your mind. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் பெற்றாகிவிட்டது. You have received all the blessings of the Lord, ஆனால் இப்பொழுது மன நிம்மதி இல்லை. but I do not have a peace in my mind. வாழ்க்கையில ஒரு தனித்த நிலைமை, Just a lonely state in the life. என்ன நடக்கும் என்று நீ தெரியவில்லை. I do not know what is going to happen to me. ஆபத்தான ஒரு சூழ்நிலை, Just a terrible situation. யாரிடத்திலும் சொல்லவும் முடியாது. I cannot go and share this condition to anyone else. நண்பர்கள் இல்லை, There is no prospering way. நண்பர்கள் இல்லை, There is no friends at all. அவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள் இல்லை. There is no one from whence help would come. இப்படி ஒரு தனித்த நிலைமை. Oh, such a miserable, a lonely state. ஆனால் உண்மையுள்ள தேவன் என்ன செய்தார் என்றால், அந்த சந்தர்ப்பத்துக்கு ஒவ்வொரு வேளையிலும் தரிசனம் கொடுத்து அவனை தைரியப்படுத்திக் கொண்டே இருந்தார். Oh, the faithful Lord, the loving Jesus was giving a vision to him in each and every occasion, situation and condition, and was strengthening and bolding him in his life. கர்த்தர் உண்மையுள்ளவர் பாருங்கள். Oh, just look at how faithful is our Lord. நாம் உண்மையில்லாவிட்டாலும் அவர் அவருடைய தரிசனம் தந்து நம்மை தைரியப்படுத்தி இருக்கிறார். Oh, though we are not faithful in the presence of God, the faithful God has given us a vision and has made us bold. ஆண்டவருடைய தரிசனங்களை கண்டு தைரியம் அடைந்தவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. எத்தனையோ முறை நாம் சரி இல்லாவிட்டாலும்
தேவன் நமக்கு அவருடைய தரிசனங்களை தந்து நம்மை தைரியப்படுத்தி In இருக்கிறார். many occasions, we did not have a vision in our body, but the Lord Himself gave a vision and has made us bold in the presence of God. யாக்கோபு போன இடத்துல எல்லாம் ஆசீர்வதித்தார் In கர்த்தர். wherever place Jacob was going, he was blessed by the Lord. போன இடத்துல எல்லாம் ஆசீர்வதித்தார். In all every place, he was blessed by the Lord. அவனுக்கு மனைவிமார் கிடைத்தது. He got wives. அவனுக்கு பிள்ளைகள் He கிடைத்தார்கள். got children. அவனுக்கு ஏராளமான ஆடுகள் கிடைத்தது. He got all fold of sheep. ஏராளமான ஆசீர்வாதங்கள். He got abundance of blessings from the Lord. ஆனாலும் யாக்கோபினுடைய இருதயத்திலே இன்னும் ஒரு சிறிய ஒரு பெரிய ஒரு பயம். Now, in the depth of the heart of Jacob, he got a great terror or fear in the Lord. மனைவிமார் கிடைத்தார்கள். He got wives. பிள்ளைகள் கிடைத்தார்கள். He got children. ஏராளமான ஆடுகள் கிடைத்தது. There were multiple shoals of sheep. வேலைக்காரர்கள். There were servants. இப்போ கர்த்தர் வந்த இடத்துல எல்லாம் ஆசீர்வதித்து விட்டார். In each and every place and occasion, the Lord is continually blessing. ஆனாலும் கூட But even then, மனதில் ஒரு பெரிய பயம். there was a great fear in the heart. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். What is that fear? Can anyone of you tell? என்ன சொல்லுங்க. What is that? அவனுக்கு ஒரு சத்துரு இருந்தான். Because he had an enemy in his life. இந்த சத்துரு யார்? Who is that enemy? ஏசா. He is- அவனுடைய சொந்த அண்ணன். He is Esau, his only brother. கர்த்தர் வந்த வழியிலும் ஆசீர்வதித்து விட்டார். And the Lord has given prosper and blessing in all his ways. ஆனாலும் அவனுடைய இருதயத்துக்குள்ள ஒரு பயம். But there is a great terror, a fear in his heart. அதாவது ஒரு மரண பயம். That is the terror of death. எனக்கு என்ன நடக்குமோ? What will happen to me? எனக்கு என்ன நடக்குமோ? What would happen to my life? நான் மரித்து விடுவேனோ? Should I face death? நான் இனி எவ்வளவு நாள் இருப்பேனோ? I do not know how many days I'm going to live in this world. இப்படி ஒரு மரண பயம் அவனை வாட்டி வதைத்து கொண்டே இருந்தது. Such a great terror of death was capturing and suppressing and depressing his life. அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவன் தேவனுடைய முகத்தை தரிசிக்கிறான். And in that circumstance and situation and condition, he is looking at the face of the Lord. வேறு வழியே இல்லை. There is no other possibility of any other chance. அவனுடைய மனைவி, பிள்ளைகள், வேலைக்காரர் எல்லாரையும் ஆற்றுக்கு அந்த கரையில போய்விடுங்கள் என்று சொன்னான். Now he asked all his wives, children, all the abundance of the riches, and passed by to the other shore of the river. அருமையான மனைவி ராகேல். Oh Rachel, my beloved wife. மனைவியை பார்த்தாலும் மனைவி அழகா இருக்கு, ஆனா இதயத்துக்குள்ள மரண பயம். Now looking at Rachel, she was beautiful, but inside the depth of the heart, he is having a terror of death. லேயாள் மனைவியை பார்க்கிறான். Looking at Leah, his beloved wife. லேயாளை பார்த்தாலும் லேயாள் நல்லதா இருக்கறா. Looking at Leah, she is beautiful. ஆனாலும் இதயத்திலே மரண பயம். But in the depth of the heart, there is a terror of death. உன்னுடைய மனைவியோ, உன்னுடைய பிள்ளைகளோ, உன்னுடைய இதயத்தில் இருக்கிற பயத்தை இதுவரைக்கும் அகற்ற முடியவில்லை. Now your wife and your children were not possible to remove the terror that is hidden in your heart. ஆடு மாடெல்லாம் இருக்கிறது, ஆனால் இதயத்தின் பயம் அகன்று போகவில்லை. Here got sheep and cattle and folds and flocks, but the heart fear is not able to be removed. இந்த பயம் அகன்று போக ஒரே ஒரு வழி, ஆண்டவருடைய முகத்தை பார்த்தால் ஒழிய இந்த பயம் போகாது. There is one and the only possibility for this to be removed. Looking at the face of the Lord alone, this can be removed from your lives. நான் நிற்க முடியுமா, இந்த சத்தியத்தில் நிற்க முடியுமா, இந்த சபையில் இருக்க முடியுமா, இந்த வசனத்தின்படி நான் ஜீவிக்க முடியுமா என்றே நீ பல சந்தர்ப்பங்களில் நினைத்து பயந்து கொண்டிருக்கிறாய். Oh dear brother, sister, you have been with great tear and tangled singing like this. Can I stand in this truth? Can I read the scriptures of God? Can I stand in this church? You are being perplexed with agony and getting troubled in the Lord. என்ன நடக்கும் என்றே தெரியாது. I do not know what would happen to my life. எனக்கு எப்ப மரணம் வரும் என்றோ தெரியாது. I do not know when I'm going to face death in my life. அதனால இப்ப சொல்றான், ராகேலே நீ ஆத்துக்கு அந்த கரையில போய்டு. Oh, he is saying now, my beloved wife Rachel, go to the other side of the shore. ஏனா நீ என்னுடைய மரண பயத்தை அகற்ற முடியாது. Because you cannot remove the terror of my death. லேயாளே நீ ஆற்றுக்கு அந்த கரையில போய்டு. Oh Leah, you go to the other side of the shore. வேலைக்காரரே நீ எல்லாம் போய்டுங்க. Oh, all my servants, go to the other side of the river. சம்பாதித்த ஆடுகளே நீ எல்லாம் ஆற்றுக்கு அந்த கரையில போய்டுங்க. Oh, all my sheep, go to the other side of the river. உன்னுடைய சம்பாத்தியம், உன்னுடைய பணமும், உன்னுடைய இதயத்தில் இருக்கிற பயத்தை அகற்ற முடியாது. Beloved children of God, your riches, your wealth, your property cannot remove that great fear from your heart. அதனால அவன் என்ன செய்தான்னா, இவங்க எல்லாரையும் ஆற்றுக்கு அந்த கரையிலே போய்விடுங்கள் என்று சொல்லிவிட்டான். Now he asked and questioned, all of you go to the other shore of the river. யாக்கோபு பிந்தி
தனித்திருந்தார். Jacob stayed alone in the presence of the God after all of them. நீங்கள் எத்தனை பேர் ஒரு நாள் ஒரு மணி நேரமாகலும் ஆண்டவரோடு தனித்திருக்கிறீர்கள்? How many of you முதலாவது நான் வாலிப தலைமுறையினரை கேட்கிறேன். I would like to put forward a question to the young youth here. ஒரு மணி நேரமாகலும் ஆண்டவரோடு தனித்திருக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர்? How many children are able? வாலிபர்களையும் டீனேஜ்காரங்களை நான் கேட்கிறேன். I would like to put this question to the people in the teenage between 13 to 19 and you young youths. How many of you have an experience of waiting in the presence of the Lord at least 1 hour in a day? Sunday school teachers. The next question come to beloved Sunday school teachers. ஒரு நாள் இந்த யாக்கோபு செய்தது போல அவன் ராத்திரி முழுவதும் தனித்திருந்தான் இல்லையா? Now when you look at the life of Jacob, all through the whole night he was staying alone. விடிய இருந்தான் அவன். Till the break of the dawn he was waiting in the presence of God. ஆனா நான் கேட்கிறேன், ஒரு மணி நேரமாகலும் தனித்து நம்முடைய ஆண்டவரோடு இருக்க பழகுவோமா? Let us practice, let us have an exercise in our life to wait in the presence of the Lord alone at least 1 hour a day. வேறு வழியே இல்லை, தனித்திரு, ஆண்டவரோடு தனித்திரு. அதுவே உன் மரண பயத்தை உன் இருதயத்திலிருந்து அகற்றும். There is no other possibility. Just wait alone in the presence of God. That alone will change the terror from your life. ஏதோ ஒரு காரியம் உன் இருதயத்தை கலக்கிக் கொண்டே இருக்கிறது. There is something which is troubling and perplexing your life. உன் இருதயத்தை கலக்கிக் கொண்டிருக்கிற காரியம் என்ன? What is that thing which is perplexing your life? அந்த காரியத்தை நீ ஆண்டவருடைய முகத்தை பார்க்கும்போது அல்லாமல் அந்த காரியத்தை நீ ஜெயிக்க முடியாது. If at all you look at the face of the Lord, it is impossible for you to walk up and take a victory against that. பிள்ளைகள் சொல்லுங்க. Dear children, just open your mouth and say, ஒரு மணி நேரம் நீ ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியல, ஆனா 8 மணி நேரம் கம்ப்யூட்டரையே பார்த்து கொண்டிருக்கிறாய். 1 hour you are not able to look at the face of the Lord. For 8 long hours in your office you are looking at your personal computer. What I am saying is true. ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியல. 1 hour you are not able to look at the face of the Lord. 8 மணி நேரம் நீ கம்ப்யூட்டரையே பார்த்து கொண்டிருக்கிறாய். All 8 long hours you are looking at the PC. இன்றைக்கு உலகம் போற போக்கு பாருங்க. Now look at the way how the world is leading our lives. ஒரு மணி நேரம் ஆண்டவருடைய முகத்தை உன்னால் பார்க்க முடியவில்லையே. Just for 1 hour you are not able to look at the face of the Lord. நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், என் முகத்தை தேடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Today the Lord says, seek ye my face. உங்கள் இருதயத்தை கலக்கிக் கொண்டிருக்கிற அனைத்து கலக்கத்தின் ஆவியும் இந்த நாளிலே நீ ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிற நாளிலே உன்னை விட்டு அகன்று போகும். Now when you look at the day, when you look at the face of the Lord, all the evil spirits and darkness which is perplexing and troubling your life shall be removed. ராத்திரி முழுவதும் போராடினான். All through the whole night he was struggling in the presence of God. என் ஆண்டவரை பார்க்காமல் நான் எழும்ப மாட்டேன் என்று சொன்னான். He said, if at all I look at the face of the Lord, I will not get out of the presence. என்னுடைய அருமையான மனைவி என் இருதயத்தின் பாரத்தை அல்லாவிட்டால் பயத்தை மாற்ற முடியவில்லை. Because my beloved wife is not able to remove or transform the fear out of my heart. என் பிள்ளைகளோ என் வேலைக்காரர்களோ யாருமே என் பயத்தை மாற்ற முடியவில்லை. Oh, my children and my servants are not able to remove the fear out of my heart. அந்த தேவனுடைய முகத்தை நான் பார்த்தால் ஒழிய இந்த விஷயத்துக்கு பரிகாரம் உண்டாகாது என்று அவன் நினைத்தான். He thought and considered that if at all I look at the face of the Lord, there cannot be any ransom or reward to this problem. ஆகையால நீங்கள் எழும்பி ராக்காலங்களையோ அல்லாவிட்டால் உங்களுக்கு சமயம் கிடைக்கிறதான வேளையிலோ நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் தனித்து இருந்து என் ஏசப்பாவை என்னுடைய முகத்தை ஆண்டவருடைய முகத்தை நான் பார்க்கட்டும் என்று சொல்லுங்கள். Therefore I give you a counsel to you, look at your life, wait in the presence of God at least 1 day in the night or 1 hour in the day and look at the presence of God alone in the God. இல்லாவிட்டால் இந்த சத்தியத்தில் நீங்கள் நிற்க முடியாது. Otherwise it is impossible for us to stand in this truth. சில கஷ்டங்கள் வரும்போது நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போய் விடுவீர்கள். When trials and temptations come to your life, it may so happen that you have to move away from the Lord. என் முகத்தை தேடுங்கள். Seek my face. உன் இருதயம் பயந்திருக்கிறதா? Is it your heart is troubled and God with fear? யாரோ உன்னை கொன்று போடுவார்கள் என்று நீ பயப்படுகிறாயா? Are you getting fear and being frightened that someone will kill you? இதோ கர்த்தர் பேசுகிறார், என் முகத்தை தேடுங்கள். Yes, the Lord of God is speaking to you. Seek ye my face. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to his holy name. இந்த யாக்கோபு இன்னொரு சந்தர்ப்பத்திலே யோசேப்பினுடைய முகத்தை கண்டான். Now this Jacob in another circumstance he looked at the face of Joseph. ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்திலே When we look at the book of Genesis and chapter 46, யோசேப்பின் முகத்தை கண்டான். he looked at the face of Joseph.
46 அதிகாரம் 30 வசனம். Kindly read the 30th verse of chapter 46. அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான். Israel said unto Joseph, Now let me die, since I have seen thy face, because thou art yet alive. நீ ஜீவனோடு இருக்கிறாயே, உன் முகத்தை நான் கண்டேனே, இனி நான் மரித்தாலும் பரவாயில்லை. And Israel said unto Joseph, Now let me die, since I have seen thy face, because thou art yet alive. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. யோசேப்பினுடைய முகத்தை பார்ப்பது கூட இயேசுவின் முகத்தை பார்ப்பதற்கு அடையாளம். Now when we see looking at the face of Joseph is symbolizing looking at the face of Jesus. இந்த யாக்கோபுக்கு யோசேப்பு மரித்து விட்டான் என்கிற ஒரு எண்ணம். Now this Jacob had a thought in his mind that Joseph had already died. யோசேப்பு ஜீவனோடு இல்லை. Joseph is not living in this world. இதுதான் யாக்கோபினுடைய எண்ணம். This was the mind or the condition of Jacob. யோசேப்பு மரித்து போனான். Joseph has already died. என்றால் இவன் எந்த காரியத்திலே மற்றவர்களை ஏமாற்றினானோ அதுபோல இவனும் ஏமாற்றப்பட்டவனாக இருக்கிறான். Because he's thinking that in what matter he deceived others, in the same thing he was deceived himself. இவன் ஏசாவினுடைய துணியை எடுத்து போட்டு கொண்டு வந்து காட்டினானே. Now he took the garment of Esau and brought. ஆட்டு ரோமத்தை எடுத்து போட்டு கையில தொட்டு பாருன்னு சொல்லி ஏமாத்தினானே. He took the skin of the goat and sheep and told, just look and touch the skin. அதே போல இவனுடைய பிள்ளைகள் என்ன செய்தாங்க? Likewise. ஒரு மிருகத்தினுடைய தோலை கொண்டு வந்து உன் மகன் செத்து போனா நீங்க பாரு, ஏதோ ஒரு மிருகம் வந்து அவனை கொலை செய்திருக்கிறது, அவனுடைய வஸ்திரத்தை கொண்டு வந்து காண்பித்தார்கள். Now even children, same thing they did, likewise saying that some wild beast has devoured your son. நீ ஒருவனை ஏமாற்றினால் ஒருவன் உன்னை ஏமாற்றுவான். If you deceive others, certainly you will be deceived by someone else. ஒருவனை நீ கடினமாய் திட்டினால் வேறொருவன் உன்னை கடினமாய் திட்டுவான். If you rebuke anyone else, then someone else will rebuke your life. நீ ஒரு ஆளை அடித்தால் உன்னை ஒரு ஆள் அடிக்கும். If you beat someone else will slay you. ஒரு நாள் நான் ஃபெய்த்தோம்ல இது போல ஒரு சண்டே சர்வீஸ் நடத்தி ஃபெய்த்தோம்ல நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். In one particular occasion, likewise in the same Sunday service, after the completion of the service, I was just taking rest in my faith home. திடீரென்று ஒரு ஆள் உள்ளே வந்து நேரா வந்து என்னை ஒரு அடி அடித்தான். Suddenly a person came there and gave me a slap. எந்த காரணமும் இல்லை. I did not have any reason. அப்ப விசுவாசி வாலிப பசங்க எல்லாம் வந்தாங்க, உதைக்கட்டுமான்னு கேட்டானுங்க. Now all the young youths came and asked, shall we slew them? நீங்கள் உதைக்க வேண்டாம், அவனை அங்க வெளியே கொண்டு போய் பத்திரமா விட்டு வாங்க. Now I ordered them saying, do not slew them, but just take him out and leave him there. அவனை அந்த கடை பக்கத்துல கொண்டு போய் விட்டு வந்தாங்க. Just they took him and left on the shore of the sea. ஒரு அரை மணி நேரத்திலே எனக்கு நியூஸ் வருகிறது, உங்களை அடித்தவன் ரோட்ல விழுந்து கிடக்குறான் அடிபட்டு என்று. Now just half an hour later I got the news saying that the same person who gave you a slap just lying on the road. அவனை வேறொருவன் வந்து அடித்திருக்கிறான். And another person has come and you are slewed. நம்முடைய ஆட்கள் அடிக்கவில்லை. It is not our people who bet him. நீ ஒருவனை அடித்தால் இன்னொருவன் உன்னை அடிக்க எழும்புவான். Yes, if you slew anyone else, certainly someone else will beat them. இன்னொரு ஆளை நீ ஃபூல் என்று சொன்னால் ஒரு ஆள் உன்னை ஃபூல் என்று சொல்லும். If you say someone else you are a fool, someone else will say that you are a fool. ஒரு ஆளை பார்த்து நீ சிரித்தால் உன்னை பார்த்து ஒரு ஆள் சிரிக்கும். If you laugh at someone else will mock and laugh at you. நீ ஒரு ஆளை பார்த்து சிரித்தால் பரியாசம் பண்ணினால் கொஞ்ச தூரம் போகும்போது உன்னை பார்த்து ஒரு ஆள் பரியாசம் பண்ணும். If you mock at someone else, short while later someone else will mock and laugh at you. நீ ஒரு ஆளுக்கு monkey face காட்டினால் கொஞ்ச தூரம் போகும்போது இன்னொரு ஆள் வந்து உனக்கு monkey face காட்டும். If you express your monkey face to someone else, the same will be replicated to you. நாம் செய்கிறது நமக்கு திருப்பி செய்யப்படும். Whatever you do, the same will be reflected to your life. ஏமாற்றின யாக்கோபு ஏமாற்றப்பட்டவனாய் இப்பொழுது இருக்கிறான். யோசேப்பு மரித்து போனான் என்று ஏமாற்றத்திலே இருக்கிறான். Now the Jacob who deceived his father, the same Jacob was deceived himself saying that Joseph was dead. யோசேப்பு ஜீவனோடு இருக்கிறான் பிரியமானவர்களே. Dear children of God, Joseph is alive even today. இயேசு மரித்து போனாரா ஜீவனோடு இருக்கிறாரா? Yes, Jesus has been allowed dead or is alive. சொல்லுங்கள், இயேசு ஜீவிக்கிறார். Yes, Jesus is living even today. ஹல்லேலூயா. Hallelujah. இயேசு நான் சொல்றது சொல்லுங்க சத்தமா, இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. Hallelujah. ஆனா யாக்கோபு என்ன சொல்லிட்டு இருக்கான்? But what Jacob is saying, யோசேப்பு மரித்து போனான், நானும் என் நரைமயிரை துக்கத்தோடே பாதாளத்திலே இறங்க பண்ணுவேன். Now Jacob is saying ஆண்டவர் ஆசீர்வதிச்சது, முதல் பைது சேஷ்ட புத்திர பாகம்லாம் வாங்குனது, ஆசீர்வதிச்சது, தலையில கை வச்சது,
எல்லா ஆசீர்வாதமும் கொடுத்தது. அவங்க அம்மா அனுப்பிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கினது. கிடைச்ச ஆசீர்வாதம் எல்லாம் எதுக்காக? கடைசியில் சாகும்போது நரைமயிரை துக்கத்தோடு பாதாளத்தில் இறங்குறதுக்காகவா? Now finally Joseph is saying that the last days I'll pull out my gray hair and get down to the hell of the Hades. What is the reason why the Lord should bless his life, God his birthright and all the blessings from the mother? நீ மரிக்கும் போது சந்தோஷத்தோடும் நம்பிக்கையோடும் மரிக்க வேண்டும். When you die, you have to die with hope and joy. உங்களில் சிலரை பரிசுத்தப்படுத்தி நான் என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Now the Spirit of God said, a very short people of you will be sanctified and I'll gather you to myself. உங்களில் சிலரை பரிசுத்தப்படுத்தி நான் என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளப் போகிறேன். The Lord said, I will sanctify some of you and shall be gathered to my presence, saith the Lord. ஆயத்தப்படுங்கள். And prepare your eyes for that. நான் இன்னும் சில நாட்கள் உனக்கு தந்திருக்கிறேன். I have given you a very short number of days. நீ மரிக்கும் போது நம்பிக்கையோடு மரிப்பாயாக. When you die, die with a hope, saith the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to his holy name. யாக்கோபு சொல்லுகிறான், நான் மரிக்கும் போது நான் துக்கத்தோடு மரிப்பேன். When Jacob says, he is saying that when I die, I'll pull my gray head into the hell with sorrows. காரணம் யோசேப்பு ஜீவனோடு இல்லை. Because the reason was Joseph is not alive. He was thinking himself like that. ஆனால் யோசேப்பு ஜீவனோடு இருக்கிறார். But Joseph is alive. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. யோசேப்பு ஜீவனோடு இருக்கிறான் என்று இவன் கேள்விப்பட்ட உடனே Now when he got understanding that Joseph is alive, பெரிய சந்தோஷம். there is a great joy in his heart. அவன் சொல்லுகிறான், நீ ஜீவனோடு இருக்கிறாயே. Oh, he is saying you are yet alive. இனி நான் மரித்தாலும் பரவாயில்லை. Oh, it is okay that even I die, not problem. அவன் போய் யோசேப்பினுடைய முகத்தை பார்த்த பின்புதான் அவன் மரிக்கிறான். And after looking at the face, the countenance of Joseph, then he is facing death. யோசேப்பு உன்னுடைய கண்களை Now Joseph will close your eyes. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. யாக்கோபுடைய கண்களை மூடினது யார்? Who did close the eyes of Jacob? சொல்லுங்க. யோசேப்பு. It was Joseph. அது எதை காண்பிக்கிறது? What does that reveal? கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். Blessed are the people who die in Christ henceforth. நம்முடைய மரணம் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். Our death should be in Christ. எல்லாம் சரிதான், பரிசுத்தாவி பெற்றாச்சு, பரிசுத்தவான்கிற சபையில வந்தாச்சு, சண்டே ஸ்கூல் படிச்சாச்சு, எல்லாம் உண்மைதான், சாட்சியெல்லாம் சொல்லியாச்சு. ஆனா கூட நீ மரிக்கும் போது எப்படி மரிக்கணும்? நம்பிக்கையோடு மரிக்க வேண்டும். யோசேப்பு, உன்னுடைய கண்களை யார் மூட வேண்டும்? யோசேப்பு மூட வேண்டும். அதாவது கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற மரணம். என் கண்களை யார் மூடுவாய்? யோசேப்பு மூடுவாய். Now we have to die in Christ. யோசேப்பு, நீங்க மரிக்கும் போது உங்களுடைய கண்களை யார் மூடணும் சொல்லுங்க. Now when you die, who should close your eyes? யார் மூடணும்? யோசேப்பு. இயேசு வந்து உங்கள் பக்கத்தில் நின்று அதரிசனமான இயேசுனுடைய அந்த அதரிசனமான கரங்கள் உங்களுடைய கண்களை அப்படியே மூட வேண்டும். Yes, Jesus should come nearby you, stand nigh to you when you face death, and he has to close your eyes for his precious invisible hands. சாதாரணமா என்ன செய்வாங்கன்னா, ஆட்கள் மரிக்கும் போது கண்ணை மூடுறதுக்கு ரெண்டு பேர் நிப்பாங்க. ஒரு அந்த காயின் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. காயின். Now when you look at ரெண்டு பேர் அழுத்தி பிடிப்பாங்க, கண்ணு திறந்துரும். நீங்க நம்பிக்கையோடு மரிக்கும் போது உங்க கண் திறக்காது. இயேசு தான் உங்க கண்களை மூடுவார். யாரும் தேவையில்லை. There is no one else required. யாரும் தேவையில்லை உங்களுடைய கண்களை மூட. There is no one else required to close your eyes. யோசேப்பின் கரங்கள் உன் கண்களை மூடும். Yes, the hands of Joseph will close your eyes. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. யாக்கோபு யோசேப்பின் முகத்தை தரிசித்தான். Yes, Jacob had looked upon the face of Joseph. இது நம்முடைய மரண நேரத்தில் நாம் கிறிஸ்துவை தரிசித்து மரிப்பதை காண்பிக்கிறது. This reveals an experience at the time of death. We look at the face of Jesus the Christ and face death. மரண படுக்கையில் நாம் யாரை காண வேண்டும்? In our deathbed, whom should we look upon? சொல்லுங்கள். இயேசுவை காண வேண்டும். We should look at the face of Jesus. நாம் மரிக்கிற வேளையில இயேசுவை காண வேண்டும். At the time of our death, we have to look at the face of Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகம் உன்னுடைய மரண படுக்கையின் பக்கத்தில் வரும். Yes, the presence of the precious Lord Jesus Christ will come to the nigh of your deathbed. பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வையிலே
அருமையானது. Yes, the death of the saints is precious in the sight of the Lord. உங்களிலும் சிலரை கர்த்தர் சேர்த்துக்கொள்ள போகிறார். Yes, very short of your oil will be shaken by the Lord. நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தை தரிசித்துக் கொண்டே உங்கள் ஜீவனை விட வேண்டும். You have to leave your breath looking at the face of the Lord Jesus. ஒருவேளை அது நானா இருக்கலாம். Sometime perhaps it may be me. உங்களுடைய மரணம் இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தை தரிசித்துக் கொண்டே மரிக்க வேண்டும். Yes, your death should be looking at the face of the Lord Jesus in your deathbed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பரிசுத்தவான்களுடைய மரணம் அல்ல, நித்திரை. Yes, when you look at the death of the saints, it is not death, it is just a sleep. பரிசுத்தவான்கள் மரிக்கிறதில்லை, அவர்கள் நித்திரை அடைகிறார்கள். The saints of the God are not dying in this world, they are just sleeping. பரிசுத்தவான்களுடைய அடக்கத்தை நாங்கள் புதைத்தல் என்று சொல்வதில்லை, அதை விதைத்தல் என்று சொல்லுகிறோம். Now we are not saying that we are burying the body of the saints, but we are saying we are sowing the seed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு ஆளை அடக்கம் பண்ணி வந்து என்ன சொல்ல வேண்டும்? அந்த ஆளை நாங்கள் புதைத்து விட்டோம் என்று சொல்லக்கூடாது, அந்த ஆளை நாங்கள் விதைத்து விட்டோம். When we bury a body, we should not say we have buried the body, we have to say that we have sowed the seed. விதைக்கப்பட்ட எந்த விதையும் கொஞ்ச நாட்களிலே முளைத்து வரும். Any seed that is sown on the ground, it will come and rise up any one day. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகையால் நம்முடைய மரண நாளுக்கென்று நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். Therefore we have to be ready for the day of our death. நம்பிக்கையோடு மரிக்க வேண்டும். We have to die in hope. சந்தோஷத்தோடு மரிக்க வேண்டும். We have to die in joy. சமாதானத்தோடு மரிக்க வேண்டும். We have to die in peace. You know what did God said unto Abraham? நீ சமாதானத்தோடு உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். You shall be gathered to your fathers with peace. இங்க யாரோடையாகலும் சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா? Are there anyone here having not peace with anyone else? யாரோடையாகலும் பேசாம இருக்கிறீங்களா? யாராகலும் Are you not able கை to- உயர்த்துங்க. If anyone would realize in that state, kindly lift up your hands. யாரோடாகலும் யாரும் நீங்க திரும்பி பார்க்க வேண்டாம், திரும்பி நான் பார்த்துக் கொள்றேன் உங்களை. உங்களை தான் நான் கேட்கிறேன். I'm just asking you, let us not turn back and look at others. யாரோடாகலும் சமாதானம் இல்லாமல் யாராவது இங்க இருக்கிறீர்களா? Are there anyone being seated here without any peace with someone else? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம், நீ சமாதானத்தோடு உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். The promise of God the Father given to Abraham was, you shall be gathered into your fathers with peace. அதனால தான் யாரிடத்திலாகலும் நமக்கு ஒரு சிறு மனக்கசப்பு உண்டானாலும் நாம் உடனே அவர்களோடு அதை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். Therefore, even have a small bitterness in our life with someone else, immediately we have to set right that. நம்முடைய இருதயம் சமாதானம் உள்ள இருதயமாய் நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போக வேண்டும். Our heart should be filled with peace and joy and should depart from this world. யாக்கோபு யோசேப்பினுடைய முகத்தை தரிசித்த பின்பு மரித்தான். Now, after Jacob looking at the countenance of the face of Joseph, he faced death. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற மரணம். This is an experience of dying in Christ. இனி அடுத்தது, Now, shall we look at the next chapter? மோசே ஆண்டவருடைய முகத்தை தரிசிக்கிறார். Now, when we look at Moses is looking at the countenance of the Lord. 90ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, Psalm 90 and verse 8 says, என் அந்தரங்க பாவத்தை உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நிறுத்தினீர். Now thou hast set our iniquities before thee, our secret sins in the light of thy countenance. வாசியுங்கள். இந்த சங்கீதத்தை அவன் எழுதும்போது Now when psalmist David write this as old, நல்ல பிரதிஷ்டையோடு வந்தான். he was a man of good consecration. அரண்மனையில் ஜீவித்தாலும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் கரைப்படவில்லை. Though he was living a life in the king's palace, he was not defiled by the king's palace. நல்ல பரிசுத்தவான், He was a great saint of God. நல்ல பிரதிஷ்டை உள்ளவன். He was a great consecrated saint of God. 40 வயதிலே நல்ல வாலிபத்திலே அந்த அரண்மனையிலிருந்து இறங்கி ஆண்டவருக்காக வருகிறான். Now 40 years in a very good youthful stage is coming down from the palace for the sake of God. மோசே நல்ல பரிசுத்தவான் தான், நல்ல பிரதிஷ்டை உள்ளவன் தான். ஆனால் மோசே பயங்கர கோபி. Yes, when we look at Moses, he was a consecrated holy saint of God, but he was a man of short temper. மோசேக்கு கோபம் வந்தால் When Moses would get anger or wrath or short temper, he'll catch hold of the neck and he'll slew him. ஒரு ஆளை வெட்டி தானே புதைச்சிருவான். Now he will slew a person and will bury himself. பிரதிஷ்டையினால் பிரயோஜனம் என்ன? What is the use of your consecration? பரிசுத்தத்தினால் பிரயோஜனம் What என்ன? is the use of your holiness? நீ ஒரு கொலைகாரனாக இருக்கிறாய். Oh, you are a murderer in the sight of God. ஆண்டவருடைய மாஸ்டர் பிளான்ல என்ன சொல்லுகிறார்? Now when you look at the master plan of God, ஆண்டவர் சொல்லுகிறார், கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற பிரமாணத்தை யாரிடத்தில் கொடுக்க வேண்டும்? யாரிடத்தில் கொடுக்க வேண்டும்?
இந்த மோசே இடத்துல கொடுக்க வேண்டும். Now the Lord is giving this commandment which is so called one among the 10, do not commit murder, which should be given to this Moses. கொலை செய்யாதிருப்பாயாக என்ற பிரமாணத்தை The commandment saying thou shalt not commit murder, யார் கையில கொடுக்க வேண்டும்? whom to be given that? மோசே கையில கொடுக்க வேண்டும். தேவன் நினைத்துக் கொண்டிருக்கிறார். This is the master plan of God, this should be given to the hand of Moses. அந்த பிரமாணத்தை ஆண்டவர் கையில வாங்க வேண்டிய மோசே என்ன செய்து விட்டான்? Now this Moses who is supposed to get that commandment from the hand of the Lord, சொல்லுங்க, அவன் கொலைக்காரனாய் மாறிவிட்டான். and he himself was becoming a murderer. இன்டர்வியூல ஃபெயில் ஆயிட்டான். He has been failed or rejected in the interview. இன்டர்வியூல ஃபெயில் ஆயிட்டான். He was failed in the interview. இவன் கொலைக்காரனாய் மாறின உடனே When he was made a murderer, பயந்து, உயிருக்கு பயந்து நடுங்கி மீதியான் தேசத்துக்கு ஓடினான். now he was getting a terror, fear of death and fleeing away to the land of Midianites. கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக நீங்கள் ஒரு வைராக்கியம் பாராட்ட போகக்கூடாது. Now you should not take a zeal or justice going against the will of God. நீங்கள் எந்த வைராக்கியம் உடையவர்களா இருந்தாலும் அது கர்த்தருடைய சித்தத்தின்படியே இருக்க வேண்டும். Whatever jealous or zeal you have in your life, it should be according to the will and plan of God. கர்த்தருடைய சித்தத்துக்கு அந்நியமாய் நீங்கள் காட்டுகிற வைராக்கியம் அது உங்களுக்கு பிரயோஜனமாகாது. Now whatever zeal or jealous what you reveal in your life against the will of God, it will not give any use to you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மீதியான் தேசத்தில் போய் 40 வருடம் ஜீவித்தான். Now he was living in the land of Midianites for about 40 years. 40 வருடம். For 40 long years. என்ன ஜாப் கிடைத்தது மீதியான் தேசத்திலே? Now what job did he get in the land of Midianites? மோசேக்கு கால் சென்டர்ல ஒரு வேலை கிடைத்தது இல்லையா? Now Moses got a job in BPO. என்ன வேலை கிடைத்தது? What is that job? பட்டாஸ் கம்பெனில ஒரு வேலை கிடைத்தது. He got a job in the fire factory. என்ன வேலை கிடைத்தது? What was that job? ஆடு மேய்க்கிற வேலை. He got the job of a shepherd. மோசேனுடைய படிப்பு என்ன? What is his education? மோசேனுடைய படிப்பு? What is his qualification? எல்லாவற்றிலும் அவன் டிகிரி. எதுல? சகல சாஸ்திரங்களிலும், எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் அவன் டிகிரி வாங்கினான். He was a scholar in all the education of the Egyptians. கிடைச்ச வேலை என்ன வேலை? What was his job? ஆடு மேய்க்கிற வேலை. He was a shepherd boy. நான் கேக்குறேன், இங்க எஸ்எஸ்எல்சி படிச்சதான யாராவது எஸ்எஸ்எல்சி படிச்ச ஆட்கள்ட்ட கேக்குறேன், ஆடு மேய்க்கிற வேலைக்கு நீங்கள் போவீங்களா? Now one question I would like to ask you, anyone who had educated SSLC will become a shepherd? 2000 ரூபாய் சம்பளம் தராங்க, ஆடு மேய்க்கிற வேலைக்கு போவீங்களா? Now they give you 2000 rupees salary, can you go for the job of a shepherd boy? யாராவது போவீங்களா? Will any one of you go for that job? நீங்க என்ன படிச்சீங்க? இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க. நீங்க வந்து மாடு மேய்க்க போவீங்களா? Will you look after the cattle? ஆண்டவர் எப்படி அந்த மனுஷனை தாழ்த்துகிறார் பாருங்கள். Now just look at the person, how he's been humbled in your life. நான் வாழ்க்கை நடைமுறையை உங்களுக்கு சொல்லுகிறேன். Now I'm just telling you the practice of the life. நல்ல டிகிரி படித்ததான பெரிய மாஸ்டர் டிகிரி எல்லாம் படித்ததான மோசே, The great Moses who has been a scholar filling all master degrees. பாலஸ்ல வளர்ந்த மோசே, He was the man who was brought up in the palace. என்ன வேலை செய்கிறான்? What is he now doing? சொல்லுங்கள். ஆடு மேய்க்கிறான். He is a shepherd looking after the cattle. மனசுக்குள்ள ஒரு எண்ணம். Now inside this heart there is a mind. என்னுடைய வாழ்க்கை இப்படி சம்பவித்து விட்டதே. Oh, such thing has happened to my life. ஆனால் ஒரு நாளும் அவன் விரக்தி அடைந்து நான் எதற்கு ஜீவிக்க வேண்டும், நான் இருக்கிறதை விட நான் மரித்தால் நலமா இருக்கும் என்று சொல்லி அவன் நினைக்கவே இல்லை. But never in his life he thought in such a situation, being very frustrated or having a vexation of mind, saying that oh, it is better for me to die. உங்களில் சிலர் நான் மரிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீர்கள். And now certain people of you are saying that it is better that I should die. கண்களை மூடுங்க. Shall we all close our eyes? மரிக்க வேண்டும் என்று மனதில் எண்ணினவர்கள் மட்டும் கை உயர்த்துங்கள். And those people who thought in their mind, it is better that let me die. தற்கொலை செய்ய வேண்டும் என்று மனதில் நினைத்தவர்கள், அவர்கள் மரிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள், The people who எதற்கு thought, நான் ஜீவித்து எதற்கு நான் மரித்தால் நலமா இருக்குமே என்று நினைத்தவங்க கை உயர்த்துங்க. oh, people who thought in their mind, what should I live? It is better that I may commit suicide and die. ரொம்ப பேர் உட்காருங்க, கை கீழே போடுங்க. Many people are having such a state. Please put down your hands. ஆனால் மோசேக்கு அந்த எண்ணம் ஒரு நாளும் வரவில்லை. But Moses did not happen that mind any now and then. ஆனால் சில எண்ணங்கள் வந்திருக்கிறது. But there was certain vexation in his heart. சில அந்தரங்க பாவங்கள். There was some secret presumptuous sins. அந்தரங்க பாவங்களை ஆண்டவர் எங்கே நிறுத்தினாராம்? முகத்தின் வெளிச்சத்தில் நிறுத்தினார். Now the secret sins have been brought forward to the light of the countenance. அவன் ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிற ஒரு அனுபவம் இருந்தது. Now he had an experiencing of looking at the face of Jesus. வேலை ஆடு மேய்க்கிற வேலையா இருந்தாலும், Though he was a shepherd boy,
அவன் தேவனுடைய முகத்தை பார்க்கிற ஒரு அனுபவம் இருந்தது. Now he had an experiencing of coming to the presence of God and looking at the face of God. கர்த்தருடைய முகத்தை அவன் பார்த்தபோது அவனுடைய அந்தரங்க பாவங்கள் அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நிறுத்தப்பட்டன. Now when he looked at the face of the Lord, all his secret sins were brought to the light of his countenance. Kindly read that verse. எங்கள் அக்கிரமங்களை உமக்கு 90ஆம் சங்கீதம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்களுடைய அந்தரங்க பாவங்களை உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். Our secret sins in the light of thy countenance. இந்த சங்கீதம் மோசேயின் சங்கீதம். This psalm is a psalm of Moses. அவன் ஆண்டவருடைய முகத்தின் வெளிச்சத்திலே அவனுடைய அந்தரங்க பாவத்தை கண்டான். Now he was able to see his secret sins in the light of the countenance of the Lord. நம்முடைய ஜீவியத்திலே அந்தரங்க பாவங்கள் என்று சில பாவங்கள் உண்டு. Now in our life there are certain sins called the secret sins. யாருக்கும் தெரியாது. This sin will not be revealed to anyone else. வெளிய பார்த்தா நல்லா இருப்போம், நல்ல ஒயிட் Dress போட்டுப்போம், நல்ல முக்காட் போட்டுப்போம், நல்ல டிப் டாப்பா Dress பண்ணிருப்போம். வெளிய பார்த்தா யாருக்கும் தெரியாது. Outwardly the physical presence will look very beautiful, adorned with white garments, putting a veil on the cloth, but very good. வெளிய பார்த்தா நல்ல ஊழியக்காரன் போல இருக்கும், வெளிய பார்த்தா நல்ல விசுவாசி போல இருக்கும், நல்ல ஸ்டூடண்ட் போல இருக்கும். Externally will be appearing as very good servant of God, a very good believer. ஆனால் அந்தரங்கத்திலே சில பாவங்கள் இருக்கும். But in our personal life, in the secret life, there are certain secret sins. அது மோசேக்கு இருந்திருக்கிறது. And that was even in the life of Moses. அந்த பாவங்களை அவர் எங்கே கண்டார்? And that sins, where he was able to find out? எங்கே கண்டார்? Where did he find that? ஆண்டவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் கண்டார். He was able to find that in the light of the countenance of the face of Lord. அதாவது அவன் ஆடு மேய்க்கிற சமயத்துல எத்தனை நாட்கள் அந்த வனாந்தரத்திலே முழங்கால் படியிட்டானோ தெரியாது. We do not know how many days in the wilderness he was kneeling down in the wilderness in the presence of God. அந்த வனாந்தரத்திலே அவன் முழங்கால் படியிட்டதான நேரமெல்லாம் ஆண்டவருடைய முகத்தை அவன் தரிசித்தான். And in whichever situation that he was kneeling in the wilderness, he was able to look at the face of Jesus. நீ முழங்கால் படியிடும்போது ஆண்டவருடைய முகம் உனக்கு வெளிப்படும். Now when you kneel down in the presence of God, the face and the countenance of the Lord will be appearing before you. நான் அதை பேசும்போதே உங்களிடத்தில் கேட்கிறேன், இப்பொழுது நான் அதை பேசும்போதே ஆண்டவருடைய முகத்தை தனிமையாய் தரிசிக்க விரும்புகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள், ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah! நீங்கள் தனியாக அந்த முகத்தை காணும்போது உங்களுடைய அந்தரங்க பாவங்கள் அந்த முகத்தின் வெளிச்சத்தில் அப்படியே உங்களுக்கு முன்பாக தெரியும். Now when you look at the countenance of the Lord in the presence of God, all your secret sins will be brought in the light of the countenance of the Lord. அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கும் தெரியாது. Your mom will not know, your dad will not know that. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியாது. சில Your வேளையில friends might not know that. சண்டே ஸ்கூல் வாத்தியாருக்கும் தெரியாது. Your Sunday school teachers will not know that. யாருக்கும் தெரியாது. No one will understand that. ஆனால் ஆண்டவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் தான் இந்த பாவங்கள் வெளிப்படும். Now all these things will be revealed in the light of the countenance of the Lord. ரகசியமான பாவங்களை அறியும்படியாக நீங்கள் ஆண்டவருடைய முகத்தை பார்க்க வேண்டும். Now you have to look at the countenance of the Lord to understand your secret sins. தனித்து முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய முகம் உங்களுக்கு தெரியும் வரைக்கும் அழுது புலம்ப வேண்டும். Now you have to cry and weep in the presence of God with a loud countenance and kneeling in the presence of God to know the secret sins of your lives. கண்ணீர் விட்டு அப்பா உம்முடைய பாவத்தை உம்முடைய முகத்தை நான் காணட்டும், என் பாவத்தை உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலே நான் காணட்டும் என்று நீ சொல்ல வேண்டும். Now you have to shed tears and weep and say, Master, let me look at the face and let me understand my secret sins, Lord. எத்தனையோ பாவங்கள் மற்றவங்களுக்கு தெரியாத பாவங்கள் நமக்குள்ள இருக்கிறது. Oh, there are many sins hidden inside our secret life that others may not know. நாம் நீதிகரிக்க வேண்டாம். Let us not justify our lives. தனித்து முழங்காலிடுவோம். Let us all come together personally, kneel down in the presence of God. நீர் என்னை காண்கிற தெய்வம். Lord, you will all understand all my things, Master. எங்க அப்பாவுக்கு தெரியாது, எங்க அம்மாவுக்கு தெரியாது. My mom will not know, my dad will not know that, Lord. ஆனால் இந்த ரகசிய பாவத்தை நீர் காண்கிறீர் ஆண்டவரே. But my secret sin, it is revealed unto you, Lord. ஆண்டவருடைய முகம் அப்படியே பிரகாசிக்கிறது. Yes, the shining of the Lord is brightening and the face of the countenance of the Lord. இந்த ஹாலோஜன் லைட்டை விட அது பயங்கரமாய் பிரகாசிக்கிறது. And this is so brightening more than this halogen lamp. ஒவ்வொன்றாய் அந்த பாவங்கள் நமக்கு முன்பாக வருகிறது.
one by one, next after next, the sins are coming before your face. இந்த மாம்சத்தின் இச்சைகள், The lust of the flesh, கண்களின் இச்சைகள், the lust of the eyes. எந்தெந்த சந்தர்ப்பத்தில் என்னென்ன யாருக்கு தெரியாம செய்தோம், Each and every occasion, whatever we did, according to without the knowledge of others. அப்படியே ஒரு லிஸ்ட் போல வருகிறது. It is coming list by list, one by one. ஒவ்வொன்றா சொல்லுங்க. ஆம் ஆண்டவரே, இதை நான் செய்தேன். You just open your mouth and confess to the Lord. Yes, Lord, I committed that. அடுத்த பாவம் அப்படி வருகிறது. Next sin is coming before you. நீங்க சொல்லுங்க. ஆம் ஆண்டவரே, அதை நான் செய்தேன். Yes, Lord, it is me, the one who did all those things. ஒவ்வொன்றாய் நமக்கு முன்பாக நிறுத்துகிறார். One by one, he is setting all these things before your eyes. நீ சொல்லு. ஆம் ஆண்டவரே, நான் You செய்தேன். just open your mouth and confess to the Lord, saying that, yes, Master, I did that. Just read that verse. எங்கள் எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்களுடைய அந்தரங்க பாவங்களை இங்கிலீஷ்ல வாசி. Thou hast set our iniquities before thee, our secret sins in the light of thy countenance. Our secret sins in the light of thy countenance. Mentioned as a secret sin to the light of thy countenance. உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் எங்களுடைய அந்தரங்க பாவம். Yes, in the light of your countenance, all our secret sins. நடைமுறையில் உள்ள காரியத்தை நான் சொல்லுகிறேன். It is something which I am speaking to you, is that in practice. பிரியமானவர்களே, अनेक பாவங்கள் மற்றவர்களுக்கு தெரியாமல் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கலாம். Oh dear children of God, lot of secret sins are there in your life which other people will not know. அதெல்லாம் எப்ப வெளிப்படும் தெரியுமா? You know, in which occasion all these things will be revealed? நீ ஆண்டவருடைய முகத்தை காணும்போது அதெல்லாம் அப்படியே தெரியும். When we look at the countenance, the face of the Lord, all those things will come before you. நீ சொல்லு. ஆண்டவரே, இதை நான் செய்தேன். உண்மைதான். Just open your mouth and confess, Lord, I did that, Lord. மோசே என்ன செய்திருக்கிறார்? What did Moses did? அவருடைய பாவங்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக வந்திருக்கிறது. Now all the sins are coming before his face. அவர் என்னென்ன காரியம் அவர் தொடக்கத்திலிருந்தே நினைத்திருப்பார். அந்த மனுஷனை கொலை செய்ததிலிருந்து அதுக்கு பிறகு என்னென்ன காரியங்கள் அவருடைய ஆவியிலே என்னென்ன காரியங்கள் வந்ததோ அதெல்லாம் அந்தரங்க பாவங்கள் என்று அவர் நினைத்து அவர் சொல்லுகிறார், உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலே. அப்படி என்றால் நான் சொல்லுகிறேன், அந்த 40 ஆண்டுகளும் ஆடுகள் மேய்த்துக் கொண்டே ஆண்டவரின் முகத்தை தரிசித்தவன் மோசே. Now Moses the prophet for all the 40 years in the wilderness, being a shepherd boy, was looking at the countenance of the Lord. நீ உன் ஆபீஸ்ல வேலை செய்து கொண்டே ஆண்டவரின் முகத்தை பார்த்து கொண்டே இரு. Yes, working in your office, in your location, your job place, you look at the face of the Lord. உன் கிச்சன்ல வேலை செய்து கொண்டே உன் ஆண்டவருடைய முகத்தை நீ தரிசித்துக் கொண்டே In your kitchen, look at the countenance of the Lord. கொஞ்ச நேரம் முழங்கால் படியிடு. Shall we kneel down for a short while in the presence of God? முகத்தை நான் கொஞ்சம் பார்க்கட்டும் ஆண்டவரே, எனக்கு நிம்மதியே இல்லை. நான் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, நான் எங்கே இருக்க வேண்டியவன், என்ன ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டவன், நான் எங்கே இருக்கிறேனே, இந்த வனாந்தரத்தில் இந்த ஆடுகளுக்கு பின்னால் இருக்கிறேனே, உம்முடைய முகத்தை எனக்கு கொஞ்சம் காட்டும் ஆண்டவரே. சொல்லுங்கள் பிள்ளைகள், அப்படி சொல்லுங்கள். வாலிபர்கள் சொல்லுங்கள், பெரியவர்கள் சொல்லுங்கள், வயோதிபர் சொல்லுங்கள். கர்த்தாவே, உம்முடைய முகத்தை கொஞ்சம் காட்டும் ஆண்டவரே, எனக்கு ரொம்ப கலக்கமாக இருக்கிறது. உம்முடைய முகத்தை பார்த்தால் இந்த கலக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும். உம்முடைய முகத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். முகத்தை ஆண்டவர் காட்டுகிறார். உடனே எல்லா ரகசிய பாவங்களும் அப்படியே தெரியுது. அந்த நாளில் செய்தது, இந்த நாளில் செய்தது, பஸ்ஸில் போகும்போது செய்தது, மார்க்கெட்டுக்கு போகும்போது பண்ணது, வீட்டில் இருக்கும்போது செய்தது, பள்ளிக்கூடத்தில் செய்தது, பள்ளிக்கூடத்தில் வரதான வேலையில் செய்தது, எல்லா பாவங்களும் அப்படியே தெரியுது. Now all the sins which we did right from the day one till thus far, all the things are coming in our life. What we did in our school, in education, in job, and all the workplace is coming before your eyes. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படிதான் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டான் மோசே. Yes, Moses was able to prepare his life in such a state. 120 வயதிலே. Now at the age of 120, அவன் மரிக்கிறான். he is facing his death. அந்த 80வது வயசிலே, At the age of 80, இந்த பாவங்களை முகத்திலே ஆண்டவருடைய முகத்தின் வெளிச்சத்திலே கண்டபோது, now when we looked at the face of the countenance of the Lord and found all the secret sins, எல்லாவற்றையும் சொல்லி அறிக்கை செய்து சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்ட போது, after sanctifying the presence of the Lord, confessing all his sins, அப்பொழுதுதான் அவனுக்கு தரிசனம் கிடைக்கிறது. now he is looking at the count of the vision of the Lord, அந்த முட்செடியின் தரிசனம், that vision of the bush. அதுக்கு பிறகுதான் இவனுக்கு ரீசெலக்ஷன் உண்டாகி இரண்டாவது இவனை செலக்ட் பண்ணி அனுப்புகிறார். Now after that he was reselected and he was sent to the ministry of the Lord. எல்லாராலும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருந்தாலும், Now you have been all rejected by all the Lord. உன்னுடைய அந்தரங்க பாவங்களை அறிக்கை செய்து சுத்திகரித்துக் கொண்டால் கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்வார். Now if you confess your secret sins and confess in the presence of the Lord and repent in his presence, the Lord will select you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. யோசே போல ஆண்டவருடைய முகத்தை நாம் தரிசிப்போமாக. As like of Moses, let us come and look at the countenance of the Lord.
மூன்றாவது பவுல் தேவனுடைய முகத்தை காண்கிறார். Thirdly, we look at Saint Paul the apostle who is looking at the countenance of Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்திலிருந்து தோன்றின மகிமையின் அறிவாகிய ஒளி எங்கள் உள்ளத்திலே பிரகாசிக்க செய்தார். He was able to shine and brighten that knowledge of the light according to the understanding of the face of the countenance of Jesus, which has been brightening upon our faces. 2 கொரிந்தியர் 4:6. Just turn to the book of 2 Corinthians chapter 4 and verse 6. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவருடைய முகத்திலிருந்து ஒரு ஒளி, The great light from his face. ஆண்டவருடைய முகத்தை பார்க்கும்போது, when you look at the face of Jesus, ஆண்டவருடைய முகம் பிரகாசிக்கிறது. yes, the face of the Lord is shining. அந்த முகத்திலிருந்து ஒரு ஒளி அப்படியே அவருடைய இதயத்தில் வருகிறது. A great light from the countenance of Jesus is coming toward our lives. அதுதான் சுவிசேஷம். That is called the gospel. நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி தந்திருக்கிற சத்தியம். That is the truth which the Lord has revealed to our lives. ஒரு காலத்தில் இந்த சத்தியம் இல்லாதவர்களாக இருந்தோம். And once upon a time we did not have the truth of the Lord. நம்முடைய பாரம்பரிய மார்க்கத்தில் இருந்தோம். And we were in our tradition and our ritual. உபதேசம் இல்லை. There is no gospel and truth. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் அவருடைய முகத்திலிருந்து ஒரு ஒளியை தருகிறார். அதுதான் சுவிசேஷம். Now the Lord is giving a light from his face, that is called the gospel of God. வசனம். That is called the word of God. உபதேசம். That is called the doctrines of God. சத்தியம். That is called the truth of God. அந்த சத்தியம் என்ன செய்கிறது? What that truth is doing in our lives. 4 அதிகாரம் 8 வசனத்திலே, When we read in the chapter 4 and verse 8, நாங்கள் நெருக்கமடைந்தாலும் மனமுறிவடைகிறதில்லை. எந்த பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் மனமுறிவடைவதில்லை. we are troubled on every side yet not distressed. அப்ப இந்த உபதேசம் தான் முகத்திலிருந்து, ஆண்டவருடைய முகத்தை பார்க்கும்போது அவருடைய முகத்திலிருந்து வருகிற அந்த உபதேசம் தான் உனக்கு வருகிற கலக்கங்கள் நெருக்கங்கள் மத்தியிலே உன்னை தைரியமாய் நிலைநிறுத்துகிறது. Now this light which is the truth and the gospel of the Lord will able to make you stand steadfast in midst of all troubles and perplex. கல்லும் முள்ளுகளுள்ள கடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்கள் அகமதை வருத்த கல்லு முள்ளுகளுள்ள கடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்கள் அகமதை வருத்த எமக்கு வந்தாலும் நல்லவரே சுனமன் செல்கிறார் எல்லையில்லா எதிரெமக்கு வந்தார் நல்லவரே சுனமன் செல்கிறார் நல்லவர் இயேசு வல்லவர் இயேசுவை போல் வேறு நேசரில்லை இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் இயேசுவை போல் வேறு நேசரில்லை. இந்த வெளிச்சம் என்ன செய்கிறது? Now what is this light doing in our lives? நம்முடைய உள்ளான மனுஷனை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார். Now this is renewing our inner man. அதான் பவுல் சொல்கிறார் அந்த அதிகாரத்திலே, நான் எங்களுடைய புறம்பான மனிதனானது அழிந்தாலும், Then Saint Paul the apostle he says in this truth that though our external man be perished, எங்களுடைய உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும். our inner man has been renewed and quickened day to day. தேவனுடைய முகத்தை அவர் பார்த்தபோது, When Paul was able to look at the face of Jesus, தேவனுடைய முகத்திலிருந்து வந்த சுவிசேஷம் the gospel which was shining forth from the face of the Lord, இவருடைய உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் புதுப்பித்துக் கொண்டே இருந்தது. the inward man has been renewed day by day. அதுதான் நமக்குள்ள இந்த நாட்களில் நடக்க வேண்டிய அனுபவம். That is the transformation work which need to take place in our life these days. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தாலும், Though our outward person may perish, எங்கள் புறம்பான மனுஷனானது பலவீனமா இருந்தாலும், though our outward physical health may be weak, எங்கள் புறம்பான மனுஷனானது வியாதிப்பட்டாலும், though our outward physical body may be in sickness, எங்கள் உள்ளான மனுஷனானது our inner man நாளுக்கு நாள் day by day புதிதாக்கப்படுகிறது. it is being renewed in the presence of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உன்னுடைய உள்ளான மனுஷனை அவருடைய முகத்திலிருந்து வருகிற சுவிசேஷம் அல்லது உபதேசம் உள்ளான மனுஷனை புதுப்பிக்கிறது. Yes, the gospel, the truth, the doctrine which is shining from his countenance is renewing day by day our inner man. அதான் நாங்க வியாதிப்பட்டா கூட கவலைப்படுறது இல்ல. Therefore, since we are in sickness also, we are not worried about that. சரீரம் பலவீனமா இருந்தாலும் எங்களுடைய ஆவியில கலக்கம் கிடையாது. Yes, since the body is weak, but the spirit indeed is willing. என்னடா உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள்
புதிதாக்கப்படுகிறது. Because the inner man is day by day has been renewed. உள்ளான மனுஷன்ல ஒரு வேலையை கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். Yet the Lord is performing a great work in the inner man. ஃபெய்த் ஹோம்ல ஒரு சிஸ்டர் வியாதியாக படுத்திருந்தார்கள். Now in a faith home, there was a sister who was weak and in sickness. நாகாலாந்துல கல்கட்டாவிலே நாகாலாந்துல எங்க நினைக்கிறேன். And this is a place somewhere in Calcutta or in Nagaland. ஒரு சகோதரி வியாதியாக படுத்திருந்தார். A sister who was in the bed sick. அந்த சகோதரியை பார்க்கும்படியாக ரெண்டு விசுவாசிகள் போனார்கள். And the two believers went there to visit that sister. அந்த அந்த விசுவாசிகள் பழைய விசுவாசிகள். And these believers were believers from the first days. There are senior believers. அவரை உள்ளே எதுக்காக போகிறீர்கள், எதற்காக வந்தீர்கள் என்று கேட்டால் அந்த சகோதரி வியாதியாப்படுத்திருக்கிறது, அவர்களை கொஞ்சம் நாங்கள் தைரியப்படுத்தும்படியாக போகிறோம். Now when it was questioned that why should you come here and look at that, they are answering and saying that the sister is weak in sickness. We would like to go there and speak to them and strengthen her. இவங்க உள்ள போயிட்டு வெளியே வந்தாங்க. Now they went inside and came out. வெளியே ஒரு ஆள் கேட்டார், அவர்களை பார்த்தீர்களா, தைரியப்படுத்தினீங்களா என்று கேட்டார். Now there was a question asked to them, did you meet her, did you able to strengthen her life? அப்ப அவங்க சொன்னாங்க, அவங்க எங்களை தைரியப்படுத்தி அனுப்பிட்டாங்க அப்படி. Now they gave a reply and answer saying that it is she strengthened our lives. அவர்களுடைய வார்த்தையை கேட்டால் நாங்க தான் தைரியப்பட்டோம் என்று சொல்றாங்க. And just seeking and looking at hearing the word of the sister, we have been strengthened. அதுதான் கடைசி நாட்களிலே கர்த்தர் நமக்குள் செய்கிற வேலை. That is the work of the Lord which is manifesting in the days, in the last days. எங்கள் புறம்பான சரீரமானது அழிந்தாலும், Though our outward body may perish, எங்கள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது. our inner man is being renewed day by day. ஆண்டவராகிய இயேசுவின் முகத்திலிருந்து ஒரு ஒளி வருகிறது, அதுதான் தேவனுடைய வசனம், சுவிசேஷம். Now அந்த வசனத்தினால என்னுடைய உள்ளான மனுஷன்ல ஒரு புதிதாக்கப்படுகிற அனுபவம். Now as gospel of the Lord, the truth, the doctrine is coming from the countenance of the Lord is a light, that is the renewing spirit day to day in our physical body. அதான் ஒரு மனுஷனை புதிய மனுஷனாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. That is one which is transforming a man as a brand new man each every day. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், if a man be in Christ, அவன் புது சிருஷ்டியா, he is a new creation. பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன. All old things are passed away. பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன. ஆனா 15 வருஷத்துக்கு முன்னால அந்த ஆள் செய்ததான காரியத்தை உன் மனசுல நீ வச்சிருக்க. பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன. 15 வருஷத்துக்கு முன்ன அந்த ஆள் செய்த காரியத்தை நீ மனசுல நினைச்சிட்டே இருக்க. All things are passed away, that is what you are saying out of your mouth, but the thing which someone committed you 15 years back, that is hidden in your mind. நம்முடைய உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படும்போது இந்த பழைய காரியங்களை நாம் நினைக்க கூட செய்யக்கூடாது. And when your inner man has been renewed by the Lord, you should not even think of the old things. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதை நினைக்கவே செய்யக்கூடாது. You should not even think or imagine of that. அதெல்லாம் ஒளிந்தன. All things are passed away. ஒளிந்ததா? சில ஆட்கள் செய்த தீமைகளை நீங்கள் நினைக்கிறீர்கள். Now you are thinking and imagining about the evil, something which someone else has done in your life. சந்தர்ப்பம் வரும்போது அந்த தீமை, ஓ இந்த ஆளா எனக்கு இந்த நாள்ல இப்படி செய்தவர். Oh, when the time comes you think, oh this person he did something to my life sometime back. 5 வருஷத்துக்கு முன்னால இவர் இப்படி செய்தார். Oh 5 years back he committed evil in my life. அவருக்கு வேணும் இல்லையா? Oh it should come to him. அவருக்கு வேணும். It should prosper in his life. 5 வருஷத்துக்கு முன்னால அவர் எனக்கு இப்படி செய்தவர். Oh 5 years back he committed such a great evil in my life. அப்படி நமக்கு என்ன வருமே? Now such a thing is coming to our mind. அப்படி என்ன வந்திருக்கிறவங்க கை எடுத்துங்க பாருங்க. And anyone could come forward and say that yes, that thought has come to our mind, shall we restore our hands? சில புத்திசாலிகள் தூக்கல, கொஞ்சம் புத்தி இல்லாதவங்க எல்லாம் தூக்குறாங்க. Yes, the wise people, the clever ones are not lifted, but the fools have lifted their hands. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் பழையவைகள் எல்லாம் புதிதா மனுஷன் உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படும்போது, Yes, when the inner man has been renewed, அந்த பழைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போகிறது. all the old things are passed away. இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்திலிருந்து ஒரு ஒளி உன்னுடைய உள்ளான மனுஷனை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறது. Yes, from the countenance of the Lord Jesus a light is shining and renewing your inner man. அதான் பவுல் தன் ஜீவியத்தில் இந்த முகத்தை பார்த்து பெற்றுக்கொண்ட அனுபவம். That is the same experience with Saint Paul looking at the face of Jesus. He got that experience. நீ ஆண்டவருடைய முகத்தை தரிசிப்பாய் என்றால், He said you will look at the face of the Lord, நிச்சயமாக உன் உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படும். certainly your inner man will be strengthened by the Lord. இன்றைக்கு கர்த்தர் உங்களை புதுப்பிக்க போகிறார். Today the Lord is going to renew your lives. ஆமென். எல்லாரும் ஒரு நிமிஷம் நேரம் முழங்கால் இருப்போம். Shall we all kneel down in the presence of the Lord for one moment? என் முகத்தை தேடுங்கள். Seek my face. என் முகத்தை தேடுங்கள். Seek my face, saith the Lord. என் முகத்தை பாருங்கள். Look at my face, saith the Lord. நிச்சயமாய் உங்களுடைய கலக்கங்கள் மாறும். Certainly all your troubles and perplexes will be changed away. உங்களுடைய மரண பயம் நீங்கும். Your terror of death will be thrown away.
ஆமென். நீங்கள் சந்தோஷத்தோடு மரிப்பீர்கள். You will endure death, face death with joy. உங்களுடைய உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படும். Your inner man will be renewed. உங்களுடைய ஜீவியம் புதிய ஜீவியமாய் மாறும். Your life will be transformed to a brand new life. எல்லாரும் கொஞ்ச நேரம் முழங்கால் இருங்க. Shall we all stand in the presence of God on our knees for a short while? நான் சொன்ன வசனத்தையே தியானித்துக் கொண்டிருங்கள். Just meditate upon the word which I spoken to you and imagine and examine your lives according to that. நீங்கள் தியானித்துக் கொண்டிருக்கும்போது When you just examine the word of God, let us not stand up, not even one should get out of this meeting hall. A great power is going to come down and touch your lives. Just keep quiet, maintain silence in the presence of God and just examine and meditate upon the word of God. Look and seek my face. Oh, I'm looking at the face of my master. Yes, certainly, as was Jacob blessed by the Lord, he will be certainly blessed by the Lord. Your wife or your children cannot remove the fear, the terror which is hidden in your heart. ஒரு சில வினாடிகள் மௌனமாக இருங்க. மௌனமாக இருக்கும்போதே ஒரு பெரிய வல்லமை வந்து இறங்கும். Just for a very short while, keep silence, maintain silence. A great power is going to come down. என்ன கவனிங்க. Just listen for a second. இதல்ல நான் சொன்ன அனுபவம். This is not the experience what I was expecting. நீங்கள் அப்படியே ஆண்டவருடைய முகத்தை தரிசித்தால் யாக்கோபை போல என்னுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த மரண பயம் நீங்கும். மோசையை போல என் அந்தரங்க பாவமெல்லாம் அப்படியே தெரியும். நான் சுத்திகரிக்கப்படுவேன். பவுலை போல என் உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படும் என்று நினைத்து கொண்டே இருங்கள். மௌனமாக பெரிய ஒரு சக்தி வந்து ஒரு பெரிய அசைவு நம்முடைய மத்தியில் உண்டாகும். Now you keep quiet in the presence of the Lord, meditate upon the word of God. As was Joseph, as was Moses, as was Saint Paul, a great power will come and meet you. Till then, keep silence. தயவு செய்து இந்த சந்தர்ப்பத்தில் யாரும் எழும்பி வெளியே போகாதிருங்கள். நீங்கள் உண்மையாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர வாஞ்சிக்கிற ஜனங்களா இருந்தால் இந்த சமயத்தில் வெளியே போகாதீர்கள். கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது உங்களை தொடும். Please, I kindly request you, not even one should get out of this meeting hall. The power of the God will right now touch you.
எத்தனை நாட்கள் இந்த அந்தரங்க பாவத்தோடு நாம் ஜீவிப்போம்? How many days shall we live with the secret sin in our life? ஆண்டவருடைய முகத்தை பாருங்கள். Oh, look at the face of Jesus. அந்த முகத்தின் வெளிச்சம் உங்களுடைய அந்தரங்க பாவத்தை உங்களை விட்டு அகற்றுகிறது. Let the light of countenance remove all the secret sins from your life. அவருடைய முகத்தின் வெளிச்சம் உங்கள் உள்ளான மனுஷனை புதுப்பிக்கிறது. The light of the countenance of the Lord is renewing your inner man. உங்களுடைய மரண பயத்தை மாற்றுகிறது. It is changing the terror of death from your life. உங்களுடைய சத்துருக்களை உங்களுக்கு சிநேகிதராக்குகிறது. All your enemies are becoming friends of you. ஒரு பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் நம்முடைய மத்தியில் அனுப்புகிறார். The light is being showered upon us. அல்லேலூயா 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 பக்கல பக்கஷர பலகத்துன பலகத்துன பலகஷர பலகத்துன. என்ன கவனிங்க. Just listen for 1 minute. இன்னும் நான் சொன்ன அந்த அபிஷேகம் இன்னும் வந்து இறங்கவில்லை. Till now the anointing what I mentioned has not come down. அந்த அபிஷேகம் வரும்போது உன்னை நீயே மறந்து விடுவாய். When the anointing will come down, you will forget your state. உண்மையாக ஆண்டவருடைய முகத்தை நீ காண்பாய். You will see the true countenance of the Lord. அல்லேலூயா. ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. ஒரு நாளும் தயை கண்டேன், அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. உம் தயை பெரிதையா, என் மேல் உம் தயை பெரிதையா. உம் தயை பெரிதையா, என் மேல் உம் தயை பெரிதையா. ஒரு நாளும் தயை பெரிதையா. அல்லேலூயா. ஆண்டவருடைய முகத்தை தரிசிக்க விரும்புகிறவர்கள் எழும்பி நில்லுங்கள். Those who want to look at the face of the Lord shall not stand up in the presence of the ஆண்டவருடைய Lord. முகத்தை காண விரும்புகிறவர்கள் எழும்பி நில்லுங்கள். All those who want to look at the face of the Lord shall not stand up in the presence of the Lord. சின்ன பிள்ளைகளை யாராவது கீழே படுக்க வைக்க வேண்டாம். சின்ன படுத்திருக்கிற பிள்ளைகளை கொஞ்சம் வெளியே கொண்டு போயிருங்க. Please do not allow the little children to sleep Hallelujah. somewhere now inside the hall. Let them be removed out. நாம் அவருடைய முகத்தை காண்போம். Let us see the countenance of the Lord. என் முகத்தை தேடுங்கள். Seek my face. இயேசுவின் முகத்தை தேடுங்கள். Seek the countenance of Jesus. ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா. அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. ஒரு நாளும் கண்டேன் ஐயா. அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. உம் தயை பெரிதையா, உம் தயை பெரிதையா. உம் தயை பெரிதையா, உம் தயை பெரிதையா. உம் தயை பெரிதையா, என் மேல் 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 உம் தயை பெரிதையா. அல்லேலூயா. பார்ப்பேனே என் இயேசுவை நான் ஆர்ப்பரிப்பேன் நான்.
நானும்